நேரடியாகவே அந்த கொஸ்டினை கேட்டுறேன் மேம். ஒரு வருஷத்துல 1 கோடி சம்பாதிச்சிட முடியுமா? தாராளமாக நீங்கள் முன்னாடி சொன்ன 1 கோடியை கண்டிப்பாக ரீச் பண்ணிடலாம். என்கிட்ட ஒரு 50,000 தான் இருக்குது, இந்த 50,000த்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு 10,000 தான் இருக்குது, இல்லை 1,00,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு 3 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். தாராளமாக இந்த சமயத்தில் நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு நல்ல ரைட் டைம் தான் நான் சொல்லுவேன். இந்த பீரியடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் தெரியும்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஷேர் மார்க்கெட் தெரியாது அப்படிங்கிறவங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்று வரும்போது பிரச்சனை இருக்காது. என் பணம் டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கவே இருக்கு. எல்லா பொருட்களுமே இஎம்ஐல வாங்குறது, அந்த மாதிரிலாம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேவிங்ஸ்க்கு பணமே இல்லாமல் போயிடும். ஒரு 5,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்க, ஒரு 1000 ரூபாய் வந்து சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதா? ரெட்மூன் லங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். மேம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். இப்போ ஆல்ரெடி ஒரு சைட் வார் இந்த மாதிரி விஷயங்கள் போயிருக்கிறதுனால அண்ட் இப்போ கொஞ்சம் கோல்டோடைய ரேட்டுமே கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து கோல்டில் வாங்குறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போ இந்த சண்டேலாம் வந்து ஒவ்வொரு இந்த ஜுவல்லரி ஷாப்க்கு வெளியில் அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து அலையும்போது, ஏன்னா இதை விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கோல்டு ரேட் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருமே ஒரு கோல்டோ சில்வரோ வாங்க கிளம்பிட்டாங்க மேம். இப்போ இந்த வார் அப்படிங்கிற விஷயத்த வந்து மனசில் வச்சுட்டு லைக் நீங்கள் வந்து ஆஸ் அன் எக்கனாமிஸ்டாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக சொல்லுங்கள் மேம், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைமில் எதில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு மேம்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான உரிய காலம் அப்படின்னாலே இதான். ஏன்னா மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை கோல்டு சில்வராக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே சொல்கிறேன், இது எல்லாமே பீக்கில் இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ தான் பயமாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுக்கு மேலே ஏறுமா இல்லை இறங்கிடுமா, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம அங்கே இருப்போம். ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் கண்ணெதிரே பார்த்த ஒரு விஷயம், கிராம் 15,000 போயிருக்கு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நிஃப்டியோட குறியீட்டு எண் 26,000 வரைக்கும் போயிருக்கு. நம்ம கண் எதிர கடந்த 6 மாதத்துக்குள்ளாரியே இது இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. அப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? ஒருவேளை மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது பழைய நிலைக்கு வந்தாலே நீங்கள் ப்ராஃபிட் தான். ஸோ அதனை மனசில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி இறக்கத்தில் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு தம்ப் ரூல் மாதிரி. எப்பெல்லாம் இறங்குதோ அப்போல்லாம் வாங்குங்க, எப்பெல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் கொடுத்துடுங்க அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஆனால் இதை பெரும்பாலும் மக்கள் மாற்றி பண்ணுறதுனால தான் இங்கே பிரச்சனையே வருது. பீக்கில் இருக்கும்போது தான் போய் வாங்குவாங்க. நான் வாங்கின பிறகு இறங்குது, நான் வாங்கின பிறகு இறக்குது அப்படின்னா பீக்கில் இருக்குது, அந்த சமயத்தில் போய் வாங்குறீங்க. வரலாறு காணாத உயர்வுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் வாங்கவே கூடாது. நீங்கள் ஏற்கனவே கையில் வச்சுருந்தா விற்கணும்னு அர்த்தம். வரலாறு காணாத தாழ்வு, வரலாறு காணாத வீழ்ச்சின்னு சொல்கிறாங்கன்னா போய் வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு அர்த்தம். அதான் மீனிங். ஆப்போசிட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ கண்டிஷன் என்ன நடந்துட்டு இருக்குது? மார்க்கெட்டு அதல பாதாளம் நல்ல பயங்கரமாக இறங்கி, கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட் அவுட்டு. அதே மாதிரி ப்ரைஸு கோல்டு எடுத்திங்கன்னா 20% மேலே இறங்கியிருக்கு. வெள்ளி 50% இறங்கியிருக்குன்னே சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? தாராளமாக இந்த சமயத்தில் நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு நல்ல ரைட் டைம் தான் நான் சொல்லுவேன். இந்த பீரியடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி யூஸ் பண்ணலாம்? உங்கள்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குது? இப்போ உதாரணமாக சின்ன லெவல்லே சொல்கிறேன், என்கிட்ட ஒரு 50,000 தான் இருக்குது, இந்த 50,000த்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு 10,000 தான் இருக்குது, இல்லை 1,00,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு 3 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். முதல் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் நான் ஸ்டார்ட்டே பண்ணதே இல்லைங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. சிப்பில் பண்ணாலும் சரி, சிப்பில் பண்ணுறத விட லம்சம்மில் பண்ணுறது இப்போ நல்லது. ஏன்னா மார்க்கெட் டவுன் இல்லை, உங்களுக்கு யூனிட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ லம்சம்மாக பண்ணுறவங்க இந்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 1,00,000 ரூபாயில் ஒரு 50,000 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் ஒதுக்கிடலாம். எனக்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாது, பரவாயில்ல, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஓப்பன் பண்ணி ஒரு மியூச்சுவல் நல்ல ஒரு ஃபண்டில் என்ன பண்ணிடலாம், நீங்கள் பணத்தை போட்டுடலாம். இன்னொரு 50,000 வச்சுருக்கேன், இதில் 25,000 ரூபாயை உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் தெரியும்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இல்லை எனக்கு ஷேர் மார்க்கெட் தெரியாது அப்படிங்கிறவங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய பாண்டு மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அதில் உங்களுக்கு விஷயம் தெரியும்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அதுவும் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க 25,000 ரூபாயை கோல்ட்லேயும் 25,000 ரூபாயை சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு விஷயம் தெரியும்னா ஒரு 25,000 ஷேர் மார்க்கெட்லேயும் இன்னொரு 25,000 15,000 கோல்டுலையும் 10,000 சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்று வரும்போது பிரச்சனை இருக்காது. இதில் க்ரூடு, நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் இங்கே வராது. அதெல்லாம் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. எம்சிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அதில் பண்ணுறது அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நான் லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது இடிஎஃப்ல கோல்டு சில்வர் நீங்கள் வாங்கலாம். ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக இறங்கியிருக்கு. நிறைய ப்ளூ சிப் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்குது. கண்டுபிடிச்சி இது வரைக்கும் வந்த அதிகபட்ச லோ என்ன அப்படிங்கிறத பார்த்தா நெட்டில் பார்த்தாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதில் உள்ளே போயிட்டு அந்த கம்பெனிகளை நீங்கள் என்ன பண்ணி வைக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபண்டு, அந்த 50,000 ஒரே ஃபண்டில் போடாமல் ஒரு 2 ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு காம்பினேஷன் இருக்குது. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா மல்டி அசெட் ஃபண்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி ஃபண்டு எல்லாத்துலேயும் கலந்து அவங்க போட்டுருவாங்க. இல்லைன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபண்டில் தாராளமாக இந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து நம்ம இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் மீட்டிங்கில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் திஸ் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட். உங்களுக்கு கேள்வி வரலாம், இன்னும் இறங்கிட்டா நீங்கள் ஏற்கனவே பையிங் நல்ல இடத்துல தான் வாங்குறீங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவோம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் இறங்கிக்கொண்டே போய் ஜீரோ கொண்டு போயிடாதே. எந்த ஒரு பொருள் அது இல்லவே இல்லை ஜீரோ ஆயிடுச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. ஸோ அதனால் இன்னும் இறங்கும் அப்படின்னா எவ்வளோ தூரம் இறங்குங்கிறது நம்ம யாராலையும் கணிக்க முடியாது என்ற பட்சத்தில் இப்போ இருக்கிறது ஒரு முதல் நிலையான ஒரு தரநிலை, ஒரு சப்போர்ட் லெவல் 1. ஸோ அதனால் இந்த இடத்துல வாங்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இல்லை இன்னும் வார் அனௌன்ஸ்மெண்ட் நான் முடிஞ்ச பிறகு வாங்குறேன் அப்படின்னா ஒரு ஸ்பைக்கில் ஏறிடும் பயங்கரமாக, ரொம்ப இறங்காது. டக்குன்னு ஸ்பைக் கொடுத்து மேலே தான் ஏறுமே தவிர இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பைக்கு தான் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், வேணா தெரியும் உங்களுக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் இறங்கின பிறகு வாங்கினா இந்த ஒரு வாரம் 10 நாள் அதிகபட்சம் போனால் ஏப்ரலுக்குள்ளே முடிஞ்சிடுமா, ஏப்ரல் 15க்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா ஏப்ரல் 15க்கு அப்புறமாக இயர் எண்ட் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் எல்லா கம்பெனிகளும் உங்களுடைய ரிசல்ட்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. மே மாதம் அமெரிக்காவுடைய புதிய கவர்னர் வரப்போகிறாங்க. ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு வேறு மாதிரி இருக்கும். அவரை இன்ஃப்ளேஷனை காப்பாற்றணும், அதுக்காக தான் உள்ளே வராரு. ஜெரோம் பவுல் வெளில போகிறாரு, அவருடைய நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கலாம். ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கலாம், ஏன்னா 2 வருஷம் ரொம்ப ஆட்டம் போட்டார், இனி அவர் கொஞ்சம் அமைதியாகலாம். இப்படி பல விஷயங்கள் காத்துட்ருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம இறங்கும்னு எதிர்பார்த்தோம்னா அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் மேலே ஏறி தான் போய் வாங்குவீங்க. அதனால் உங்களுக்கு பயமாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இறங்கலான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் பிரித்து வாங்குங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஒரு இடமே ஒரு சப்போர்ட் லெவல் தான் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இதுக்கு முன்னாடி நான் போயிட்டுலாம் சொல்லலை, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தான் சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துலேருந்து வாங்க ஆரம்பிக்கலாம், தாராளமாக வாங்க ஆரம்பிங்க. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் முடிவடைஞ்சும்போது சடன் ஸ்பைக் கொடுத்து மார்க்கெட் ரொம்ப வேகமாக ஏற ஆரம்பிச்சிடும். நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி பார்க்கவே முடியாது. அதுக்கு பழசே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, கொஞ்சம் இறங்கும்னு நினச்சேன் அந்த இடத்துல வாங்கியிருக்கலாம், இப்போ ஏறி போய் தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் வருமே தவிர ரொம்ப இறங்காது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து ரொம்ப இறங்குவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை பயந்தீங்கன்னா பிரித்து வாங்கிக்கோங்க, வேறு வழியே இல்லை. பட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் in gold and silver and as well as share market and mutual fund. ஓகே மேம், இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லாரோட மைண்டுமே இந்த ப்ராஃபிட் எனக்கு டபுள் ஆகுமா ட்ரிப்பிள் ஆகுமா, ஏன்னா எல்லாருக்குமே ஃபைனலி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. பட் இன்வெஸ்ட் பண்ணும்போது டு வாட் எக்ஸ்டென்ஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், இதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பர்பஸ், உங்களுடைய கோல் என்ன? நீங்கள் இந்த 1 இயரில் கொடுத்துட போகிறீங்களா, இல்லை 5 வருஷம் வச்சுக்க போகிறீங்களா, இல்லை 10 வருஷம் வச்சுக்க போகிறீங்களா? நீங்கள் என்ன பர்பஸ்க்காக இந்த பணத்தை முதலீடு செய்கிறீங்க? இப்போ ஒரு வீடு வாங்குறேன்னா நான் வீடு அங்கே போய் இருக்க போகிறேன், இல்லை என்னால் அங்கே இருக்க முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன். ஒரு கோல் இருக்கா இல்லையா? சும்மா ஆசைக்கு வாங்குறேன் அப்படி எங்கேயா வீடு வாங்கிட முடியுமா? ஒரு வீடு வாங்கும்போது நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க, அதுக்கான நோக்கம் என்ன, எல்லாம் தெரிஞ்சு தானே வாங்குறீங்க. அப்போ ஒரு நார்மலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று வரும்போது அதில் எதையுமே யோசிக்காமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனையாகும். ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு முதல்ல கோல் செட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இதை முதல்ல கோல் செட் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஷார்ட் டைமில் எனக்கு வேணும், எனக்கு 6 மாதத்தில் எனக்கு பணம் வேணும், எனக்கு ஓரளவு ரிட்டர்ன் இருந்தால் போதும், எனக்கு 6 மாதத்தில் வேணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பாண்டு தான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கேபிட்டல் அடி வாங்காமல் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும்.
இல்லை நான் ஒரு 1 இயர் வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ லாங் டேர்ம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் லாங் டேர்ம் 1 இயரில் வச்சு நீங்கள் தாராளமாக 1 இயர் முடிஞ்ச பிறகு டேக்ஸ் பெனிஃபிட்லாம் உண்டு. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் 1 இயர் முடிஞ்சோன்னே 1 இயருக்கு நீங்கள் ஷார்ட் டேர்மில் கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த 1 இயர் போனாலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை லாங் டேர்ம் தான் சொல்லுவோம். இல்லை நான் எனக்கு வந்து என் பணம் டபுள் ஆகணும் ட்ரிபிள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு. குறைஞ்சபட்சம் 4 வருஷத்துலேருந்து 7 வருஷம் நீங்கள் அமைதியாக போட்டே வரணும். ஒன்றுமே பண்ண எந்த மார்க்கெட்டை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் மாதம் மாதம் பணம் போடுறது மட்டும்தான் அவங்க எய்மாக இருந்தது அப்படின்னா ஒரு 7 வருஷத்தில் நீங்கள் போட்ட பணம் என்ன ஆகலாம், டபுளாக மாறலாம். அதனால தான் சொன்னேன், உங்களுடைய அந்த நேரங்கள் எவ்வளோ ஒதுக்கீடு கொடுக்குறீங்க, 1 வருஷமா 3 வருஷமா அடுத்த 5 வருஷமா, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, லம்சம்மாக பண்ண போகிறீங்களா, சின்ன சின்ன சிப் மாதிரி பண்ண போகிறீங்களா, இது அடுத்து உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் வந்து ஒரு 25 வயசு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் நல்லா ஒதுக்கீடு பண்ணலாம். ஆனால் ஒரு 40 வயசுல உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து அதிக பணத்தை போட முடியாது. உங்கள் ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க, இந்த பணம் இறங்கிட்டாலும் உங்களை பாதிக்கக்கூடாது. அது டைம் வேணுமில்ல, அங்கே ஏற்கனவே 60 வயசு ஆகிடும் அங்கே ஷேர் மார்க்கெட்டில் போட்டு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் உங்களுடைய டைம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அளவு, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அந்த பணத்தை எந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுறது எடுக்க போகிறீங்க, இப்படி பல விஷயங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் வருது. ஆனால் இங்கே எல்லாரும் எப்படிலாம் நினைக்கிறது இல்லை, பணம் இருந்தால் ஏதாவது ஒன்று வாங்குறேன், பணம் இருந்தால் இதை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுக்குரிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுப்பாக அந்த சொன்ன மாதிரி டபுள் ட்ரிபிள்லாம் ஆகாது. டபுள் ட்ரிபிள் ஆகணும்னா அதை நீங்கள் எப்படி ஒதுக்கீடு பண்ணுறீங்க, என்ன மாதிரி சாய்ஸில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்லி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாமே ரேப்பிடாக அந்த விஷயம் கிடச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு கோடி எனக்கு கிடைச்சா போதும்பா, இந்த மாதிரி மைண்ட் செட்லலாம் இருப்பாங்க. நான் நேரடியாகவே அந்த கொஸ்டினை கேட்டுறேன் மேம், ஒரு வருஷத்தில் 1 கோடி சம்பாதிச்ச முடியுமா, இன்வெஸ்ட் பண்ணி அது எனக்கு ஒரு இரட்டிப்பு இல்லை ட்ரிப்பிள் ஆகி ஒரு சான்ஸே இல்லைப்பா, சான்ஸே இல்லை. ஏன்னா 1 கோடி வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு மாத சம்பளக்காரனாலும் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்படியே பண்ணினாலும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன் அது கொடுக்கும், 12% 13% கொடுத்தாலும் நாங்கள் தாங்குவோம். மியூச்சுவல் ஃபண்டு 14% இந்த மாதிரி ஃபண்டு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு அப்படிம்போம். ஷேர் மார்க்கெட் எங்களுக்கு வந்து ஒரு 10 15 கொடுத்தாலே வி ஆர் ஸோ ஹாப்பி. கோல்டு அதே மாதிரி தான். கோல்டு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துச்சு, அதிகபட்சமாக 50% கொடுத்துச்சு, அவ்வளோதானே. 100% கொடுக்கல இல்லை. ஸோ 50% ரொம்ப ரொம்ப அதிகம், வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு. அப்படி இருக்கும்போது 1 இயரில் 1 கோடி அப்படிங்கிறது எப்படி சாத்தியப்படும்? நிச்சயமாக சாத்தியப்படாது. அது எவ்வளவு இதுவாக இருந்தாலும் ஃபேக்கான ஒரு நியூஸ் சொல்கிறாங்கன்னா அப்படி சொல்லலாம், நாங்கள் 1 வருஷத்தில் கொடுப்போம். ஆனால் ஒரிஜினலாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக நான் சொல்கிறேன், 1 வருஷத்தில் 1 கோடி அப்படிங்கிறதுலாம் சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகளே கம்மி. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் என்று வரும்போது, இதுவே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பெட்டிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் தரமாக வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் சாத்தியப்படலாம். ட்ரேடிங்கில் வேணால் சாத்தியப்படலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டைம் ஆக ஆக தான் அது வளரவே ஆரம்பிக்கும். அங்கே டைமே இல்லையேம்மா, 1 இயர் தானே இருக்குது. ஸோ 1 இயருக்குள்ளே அது எப்படி உங்களுக்கு வந்து அந்த அளவு ரிட்டர்ன் கொடுக்காது. பெரும்பாலும் 10% வச்சாலும் யோசிச்சு பாருங்கள், கொடுக்காது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான வேர்ட்ஸாக சொல்லிக்கலாமே தவிர நடைமுறைக்கு இது சாத்தியப்படாது. ஓகே மேம், லாஸ்ட்டாக இந்த கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். 1 வருஷத்தில் 1 கோடி சாத்தியமில்லை. அப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், நான் வந்து பணக்காரன் ஆகிடணும், சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆகிடணும் அப்படின்னா அப்போ நான் என்ன தான் பண்ணணும், எங்களுக்கு ஏதாவது ஃபியூ டிப்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? முதல்ல வந்து அத்தியாவசிய செலவு என்ன, எதுக்கெல்லாம் நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு மாதத்துக்கு நீங்கள் உட்காந்து நோட் புக்கில் எழுதுங்க. உங்களுடைய பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் அதுக்கு என்னென்ன செலவுகள் பண்ணுறீங்க, அதை முதல்ல பண்ணுங்கள். அனாவசிய செலவுகளை முதல்ல குறைச்சிக்க பாருங்கள். அதிகமான அளவுக்கு எங்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறீங்களா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறீங்களா, ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறீங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல பார்த்து அதை நீங்கள் முதல்ல குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆரம்பிக்குது. ஸோ இஎம்ஐ அதிகமாக வந்து கட்டுற மாதிரி பார்த்துக்காதீங்க. நிறைய இஎம்ஐ, எல்லா பொருட்களுமே இஎம்ஐயில் வாங்குறது, அந்த மாதிரிலாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே சேவிங்ஸுக்கு பணமே இல்லாமல் போயிடும். ஸோ இஎம்ஐயில் வாங்குறது, இஎம்ஐ அதிகமாக கட்டுறதை குறைச்சிக்கோங்க. கிரெடிட் கார்டு மூலமாக நிறைய பணம் ஸ்வைப் பண்ணி வாங்குறது வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் நல்லதுக்கே இல்லை.
அனாவசியமாக இன்ட்ரெஸ்ட் வேறு தனியாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய சொந்த பணத்தில் எதுவாக இருந்தாலும் வாங்கிறதுக்கு பாருங்கள். கிரெடிட் கார்டை முக்கியமாக தவிர்த்துடுங்க, வாங்கவே வாங்காதீங்க. ஸோ ஜிபே மூலமாக பண்ணுறது இப்போல்லாம் நல்லது தான். எனக்கு கையில் பணம் இருந்தால் இன்னும் அதிகமாக செலவாயிடுது. இது அக்கௌண்ட்லேருந்து போகும்போதாவது கொஞ்சமாக செலவு பண்ணுறீங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே செலவுகளை முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரவு எவ்வளோ வருதுங்கிறத முதல்ல நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமாக குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபாயாவது என்ன பண்ண ஆரம்பிங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய சம்பளத்துலேருந்து உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்குங்க. இஎம்ஐ இருந்தால் கட்டுறீங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன கட்டுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு யோசிங்க. ஒரு 5000 ரூபா இஎம்ஐ கட்டுறீங்க, ஒரு 1000 ரூபாய் சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதா? ஸோ சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாயும் நீங்கள் தாராளமாக எனக்கு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, அதில் கட்டுங்க. இல்லையா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் கட்டுங்க. இதெல்லாம் எனக்கு பார்த்தாதுங்க அப்படின்னா டேரக்டாக இப்போ தான் இருக்கவே இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ண ஆரம்பிங்க, முதல்ல பணத்தை போட்டு சிப்பில் பணத்தை போட ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஒரு வருஷம் நம்ம இவ்வளோ போட்டோம், இவ்வளோ காமிக்கிறதுனால நீங்கள் அடுத்த வருஷம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஸ்டெப்அப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஸ்டெப்அப் பண்ண ஆரம்பித்து வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்டெப்அப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் முன்னாடி சொன்ன 1 கோடியை கண்டிப்பாக ரீச் பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து 20 வருஷத்துக்குள்ளே அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. சில பேர் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்குள்ளேயாவது அவங்க அந்த 1 கோடியை ரீச் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய செலவுகள் போக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த முறை யங்ஸ்டர்ஸ் நான் சொல்கிறது, நீங்கள் எப்படி இஎம்ஐ மாதம் மாதம் அவங்க கட்டிடுறாங்களோ அதே மாதிரி மாதம் மாதம் சிப்லையும் கொடுத்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே எடுத்துகிட்டு போகுது. ஸோ ஒரு சைடு இஎம்ஐ இருந்தாலும் ஒரு சைடு சிப்பையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தாராளமாக உங்களோட ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் எந்த விதமான இஎம்ஐயும் இல்லாமல் நல்ல ஒரு சேவிங்ஸ், நல்ல ஒரு கார்பஸ் ஃபண்டோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் மேம். ஃபைனலி ஒரு பயங்கர யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கான்வர்சேஷன். நன்றி மேம்.